நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களின் நீதி நெறி கோடாயுத சன்னத திருக்காப்பு கங்கண திருவிழாவை முன்னிட்டு அந்த திருவிழாவை பற்றிய சிறப்பான முக்கிய பெயர்களை நம்மிடையே இப்பொழுது பங்கு பெறுவதற்காக நம்முடைய வரலாற்றையும் நாம் மெய்வழி சேவையில் நடந்து கொண்டிருக்கின்ற நிறைய நிகழ்வுகளை மறக்காமல் இருக்க பல்வேறு நூல்களையும் நமக்காக இந்த வயதிலையும் அதை எழுதி நம்மை ஊக்குவித்து இந்த திருவிழாவை பற்றி ஒரு சிறப்பான முக்கிய பெயரை ஆற்றுவதற்காக நமது மாமா மெய்வழி செந்தாமரை இளைஞர்களை இந்த புதுகை நிகழ்வின் சார்பில் நமஸ்காரத்துடன் வரவேற்போமாக. நமஸ்காரம் மாமா. எல்லாருக்கும் நமஸ்காரம். அந்த நாளில் ஆணை தேனியாட்கொண்டு விந்தை வீசும் வீதி கதிர் ஏற்றியே கந்தம் வீசும் கலாபமென வந்த கந்தம் வீசும் கலாபமென வந்த தந்தை தாயே தனியன் நாதரே. புதுக்கோட்டை காணொளி நிகழ்நிலை சபைக்கும் அதன் அமைப்பாளர் சாலை சிவராஜனுக்கும் இன்று முத்தி பேருரையாற்ற எனக்கு அளித்த வாய்ப்பிற்கு மனம் கனிந்த பாராட்டுதல்கள். நிகழ்நிலை சார்பாக இங்கு பதிவிறக்கம் செய்ய வந்திருக்கும் ஆனந்த மொழியாருக்கும் எனது நமஸ்காரங்கள். நமது பொன்னரங்க தேவாலய திருவிழாவான ஆடிமேய்ப்பு திருக்கோல காட்சி, நீதநெறி கோளாயுத பாசுபத சன்னத திருக்காப்பு கங்கண காட்சி மற்றும் குடிக்காட்சி, புத்தாடி புணர்ச்சி வைப்பு, நன்னம்பிக்கை வைப்பு ஆகிய எல்லா திருநாட்களையும் நாம் கொண்டாடுவதற்கு அடித்தளமாக இருப்பது தெய்வங்கள் பாட்டையுடன் இணைந்து அகிலவலம் வந்த பருவமாகும். இதில் தெய்வங்கள் பெற்ற ஞானோதய அனுபவங்கள் ஏராளம் ஏராளம். தெய்வமார்கள் தங்கள் நெல்மண்டிக்கு எதிரே பழங்கிடம் வடிவம் தாங்கி ரோடு ஓரமாக சென்று கொண்டிருந்த பாட்டீரை கண்டபோது இந்த பெரியாரை அழைத்து ஞான மொழிகள் பற்றி ஏதேனும் பேச வேண்டும் என்ற எண்ணம் வரப்பெற்றவர்களாய் அவரிடம் சென்று அவரை தங்கள் மண்டிக்கு அழைத்து வந்து ஆற அமரச் செய்து அளவலாகும் போது தெய்வங்கள் அப்போது அநேக நாட்களாக பழகி தேர்ச்சி அடைந்திருக்கும் வாசி பழக்கம் எனும் மூச்சு அடக்கும் அடையோகத்தை பற்றி அவரிடம் பேச்சுவாக்கில் பிரஸ்தாபித்தார்கள். மேலும் இவர்களே தாம் செய்யும் இந்த யோகம் சிவராஜ யோகம் என்பதை பற்றி பெருமையாக அவரிடம் கூறி நெடுநேரம் அவருடன் அது பற்றி சரமாரியாக பேசி வந்தார்கள். ஆனால் பாட்டியர் இது சரி என்றும் சரியில்லை என்றும் ஒன்றும் சொல்லாமல் மௌனமாக சும்மா இருப்பதைக் கண்டு, என்ன பெரியவர்களே, சிவராஜ யோகம் சரிதானா என்று கேட்டார்கள். நமது ஆண்டவர்களின் கேள்வினை செய்வித்த பாட்டியர், சரிதான், நாமே மூச்சு இழுத்து அடக்க முயலுவது நரகவாதிகளாகிய பாவியர்களுக்கேற்ற குறுக்கு பிரயாணம், இது சரிதான் என்று ஏளனம் கொண்ட ஒரு பாவத்தில் பதில் மொழிந்தார்கள். அது நேரம் தாங்கள் இந்த அடையோக பழக்கத்தினால் தூளத்துன்பம் கடுமையாக கொண்டு இருந்தவர்கள் ஆதலால் இவரின் இந்த பதில் சரியாகத்தான் இருக்குமோ என்று சிந்தித்த தெய்வர்கள் அந்த வேளையில் பாட்டியர் தான் சொன்ன அந்த கருத்துக்கு ஆதாரமாக பார்க்கிறவர்கள் குலத்திய மகா முனிவர் அவர்களின் நூலிலிருந்து மூச்சு அடக்குவது எவ்வளவு தவறானது, ஆபத்தானது என்று அவர் கூறவரும் பாச வரிகளை எல்லாம் மேற்கோள் காட்டி, இன்னும் அது கடைசியாக பாருலக அதீதம் தேடியும் குருவில் பதமடையாமலும் ஆண்டார் என்றிருப்பதை எடுத்துக்காட்டி வாசிக்க சொன்னார்கள். இதனை படித்து கேட்ட நமது பிரானவர்கள் அந்த கணக்கிலேயே தாம் தவறி அறிந்து பெரும் கலக்கமுற்றார்கள். மேலும் பாட்டியவர்கள் தெய்வங்களை பார்த்து, உன்னுடைய ஜீவதேகமாக நீ இருந்த காலத்தில் அங்கே நீ வாங்கி வந்த அமானிதம் என பெற்ற சீதளம் உன்னுள் அது எங்கே என்ற ஒரு கேள்வியினை கேட்டார்கள். இந்த கேள்வி மிக சரியான ஞான பெருநிலையை பற்றியதாச்சு. இதனை கேட்கும் இவர் நமக்காக விதி வகுத்து வந்திருக்கும் தனித்த குரு பெருமானாகத்தான் இருக்குமோ என்று தெய்வம் எண்ணினார்கள்.
அப்படி நினைக்கும் போதே இவர்கள் ஒரு அரும்பெரும் மெய்ஞான செம்மலாகத்தான் நிச்சயம் இருக்க வேண்டும் என்று அவர்கள் உள்ளம் உறுதியாக உணர்த்தியது. இவர்கள் நாம் உலகில் பார்க்கும் மற்ற சாதாரண சாமியார் போல் அல்ல. இவர்கள் சத்திய ஞான செயலை தம்மிடம் வைத்திருப்பவர்கள் என்பதை அந்த கணமே தெய்வர்கள் உணர்ந்து கொண்டார்கள். அதனால் சர்வ அண்ட சராசரங்களை விழுங்கி தம்முன் சாதாரண ஒரு கிழவடுவன் தாங்கி அமர்ந்திருக்கும் அந்த ஞானச்செம்பலின் பாத தாபரனை பணிந்து வணங்கி அவளை தோற்கடித்து நின்று, அண்ணலே, நீங்களே எனக்கு சன்மார்க்க வழியை காட்டி நடப்பிக்க வேண்டும் என்ற வேண்டுதலை அவர்கள் முன் விட்டார். தெய்வங்களின் பணிவையும் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் அகமகிழ கேட்ட பாட்டியன் கலிகபடிபுரான் அவர்கள் தெய்வங்களை தம் சிறப்பிழையாக அந்த கண்மையை ஏற்றுக்கொண்டார்கள். இதனைத் தொடர்ந்து தங்கள் ஞான மொழியை அமானியம் இன்னதென்று வேத சாட்சியாக அடுத்தடுத்து தெய்வங்களுக்கு அவர்கள் விளக்கி அருளியவற்றை எல்லாம் தெய்வர்கள் ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். இதையெல்லாம் கேட்க அவர் மலையில் தோன்றிய அரும்பெரும் காட்சியினால் தமது பிரானாக வந்திருப்பவர் மாண்ட பிறவியின் நீண்ட கருங்கள் தாண்டிய ஒரு பெரு ஞானநாயகம் என்று அறிந்தார். அறிந்தது மட்டுமில்லாமல் பழமைக்கு பழமையானதும் புதுமைக்கு புதுமையான ஞான நிலையும் அவர் வசம் இருக்கிறது என்பதனை அறிந்த ஆண்டவர்கள் அதிசய ஆச்சரியமாக பதிலேறும் கூற முடியாமல் அவர்கள் திருவடியை வணங்கி எழுந்தார்கள். பாட்டியர் அவர்கள் வள்ளலார் மறைவுக்கு பிறகு கடந்த 27 வருடங்களாக தான் தேடி வரும் ஞான பூரண அருள் பெற இருக்கும் தனித்தலி இதுவேதான் என்றும், அதாவது ஆதி யுகாந்தத்தில் தாம் வானநாட்டில் வாக்கு தந்தபடி ஆதிநாயகத்தை கண்டெடுக்கும் பணியின் தனித்தன்மை இவராகவே தான் இருக்கும் என்றும் அவர்கள் ஒப்பற்ற தீர்க்கதிஷ்டி பெருங்குணத்தால் அறிந்து உள்ளம் பொறித்தார்கள். இதனைத் தொடர்ந்து சில காலம் அந்த எல்லையில் பாட்டியர் தங்கினார்கள். ஒரு நாள் சாயந்தர நேரத்தில் இருவருமாக வழிகூடி நடந்து திங்களூர் ஆதீன நத்த திருமேடு அருகே வந்து அங்கிருக்கும் பழம் தேர் ஓரத்தில் அடியில் அமர்ந்தபோது நம் சீடருக்கு மகா மந்திர பிரேரணை என்ற தேவ ரகசியமான பிரம்ம ரகசியம் அறிதற் கரிதாகிய பழம் புராதன மெய்யை முன்கூறு கண்ட பன்கூறு ஏற்ற அந்த ஜீவஜகத்தின் தலை கரம் இதுவேதான் என்பதனை அறிவித்தார்கள். அறிந்த தெய்வங்களுக்கு முன்னர் அவர்கள் மனதிலும் எண்ணத்திலும் ஞானம் இன்னதுதான் என்று நினைத்திருந்த உருவகம் எல்லாம் மாறி தங்களது ஆன்மாவானது வானவர் நீர்மேலி பெற்ற தூய மெய்யது என்றறிந்து வியந்து நின்றவர்கள் ஆனார்கள். இதனால் வீரம் கூறேறி விளைவியும் பசுமை மெய்ஞான முழு வலுவேற்றத்தை தம் அகத்தில் பெற்றவர்கள் ஆனார்கள். பாட்டியவர்கள் மேலும் தெய்வமர்களை ஞான பெருநிலை நிழல் தரும் புட்பகந்தி விருட்சத்தின் அடியில் போய் நிறுத்தி, இதோ பாரடா என்று மேலும் தலைகளுமாயிருக்கின்ற கற்பக விருட்ச விருத்தத்தையும் காட்டி வருகிறார்கள். இந்த அருங்கால ஆச்சரியத்தை அப்பெருநிலை ஏற்றத்தை அறிந்து அதிசயங்கள் எல்லாம் கண்டு அஞ்சுகின்ற அதிசயமாகிய அகமிய அமல்களெல்லாம் நடாக்கும் அதிசோபன ராகரக கவனலக்கண பகுபதாம்புய பார அதிசயம் எல்லாமும் கண்டார்கள். நீதி திருமணமான மூலப்பண்டால முத்தி மாலையும் காலகாலங்கள் எல்லாம் அடைத்து வைத்திருந்து வெளியாற்றொடுகின்ற துரிய நிலையும் அங்கு கண்டார்கள். நெடியாளிகளுடைய வெண்ணுரை பூவலங்கார அகண்ட கடலினை ஆடியாக ஒழித்திருக்கும் இப்பெரிய பூமியானது ஒரு கடுகினைப் போல் ஒரு மூலையிலே உருண்டு கிடக்க கண்டார்கள். நிறைவளன் துறந்து பெருந்தவம் புரிந்து கொண்டிருக்கும் அறவளர் பொய்யின் அதிசயமும் கண்டார்கள். இதையெல்லாம் பற்றி மாண்பித்து தெய்வம் ஏராளமாக வர்ணித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட புதியாசன மேடேறி அதிசயங்கள் எல்லாம் கண்டு நமது ஆண்டவர்கள் பாட்டியவர்களை விடாமலே பின்பற்றி ஞான வாழ்வில் அவர்களுடனேயே ஆகிவிடுவது என்று ஒரு முகத்தில் பெற்ற ஒரு எண்ணம் கொண்டவர்களானார்கள். அதனால் பாட்டியரிடம் உடன் சென்று அவர்களுடனேயே துருவு கொண்டிட முடிவு செய்து ஒரு நாள் அதிகாலை நேரமே எழுந்து படையது கொண்டு வருந்தாமலும் கூட தமதை வீட்டை விட்டு கிளம்பினார்கள். அப்போது தம்மை விட்டு தங்கள் கணவர் பிரிந்து செல்கிறார்கள் என்பதை அறியாது வாசலில் இருந்த தூணில் சாய்ந்து இவர்களையே கண்ணியமிக்காமல் பார்த்து கொண்டிருக்கிறார். இவரது பத்தினியாரி திரும்பி பார்க்க தைரியம் இல்லாமல் தங்கள் குருகண்டர் அவர்களையே மனதில் இணைந்தவாறு
ஒரு மன உறுதியுடன் தங்கள் இல்லத்தை விட்டு வெளியே வந்தபோது வெளித்திணியில் தான் கற்பற்ற ஒரே மகவாகிய பால்மனம் மாறா பெண் குழியை பார்த்தவுடன் மனம் கலங்கினாலும் தங்கள் இடது கரத்தை தங்கள் நெஞ்சில் மீது வைத்து பெருகிய கண்ணீரை மாற்றிக்கொண்டு மன உறுதியுடன் வெகு வேகமாக வீதியில் இறங்கி பாட்டியை நோக்கி நடக்கலானார்கள். இப்படி அனைத்தையும் விட்டுவிட்டு வறுமை ஏறி வழியினராய் அனைத்தையும் விட்டுவிட்டோம் என்ற எண்ணத்தையும் விட்டுவிட்டவராய் மகா துடியோடனே தமது குருபுரான் இருக்கும் இடத்தை நாடி வந்தார்கள். மாதவம் கொண்ட மலையை கண்டார் ஆதி மூல பழம் தெரிவிண்டார் கண்டதும் பெண்டு பிள்ளை கைவிட்டார் காதல் பிறப்பு தாய் தந்தை விட்டார் ஊரை விட்டார் முன்னுறவு விட்டார் கூடும் பொருள் நீதி விட்டெழுந்தார் விட்டு விட்டோம் என்ற எண்ணம் விட்டார். அதன் பிறகு தனியரிடம் தான் துறவு கொண்டு அகில வளம் வர தயாராகி வந்த நிலையை எடுத்துக் கூறி பணிந்து இருந்தார்கள். ஆஸ்திரியர் அமைதி காத்து எழுந்து பாதையில் இறங்கி செல்ல ஆரம்பித்தார்கள். தொடர்ந்துமே சென்றார் பின்னே தொன்பழ வினை கைவிட்டே அளந்துதன் ஆசான் ஒன்றே அழ்கதி எனவே மாண்டார். படந்த முத்தகம் ஆகி படைப்பனை தினந்திரண்டு களமெடுத்து வந்த பண்டை கலைமந்திர எரியோடுற்றார். உற்று அவர் எழுந்த காலம் யுகத்தலில் முதல் நாளாகும். பெருங்குடி சம்சாரிய புலபரவு குணக்கொண்டிடும் கதிகருணை குருதேவர் நம் குருகுலசாமி துறவு கொண்டு மெஞ்ஞானம் பெற்ற அந்த நாள்தான் மெய்வழி தலையுக முதல் நாளாகும். அந்த நாள் இப்பூமண்டலத்திலும் வானநாடு அரசுகள் யுக நெடுங்காலத்திலிருந்தே எதிர்பார்த்த புராதன பொது நடத்தை திட்ட தீர்மான நன்னாளாகும். இந்த நாள்தான் ஆதி தனிநாளில் அங்கே தலைவனுடைய நாணியில் இருந்து கிளம்பி இக்கால கலியுக கடைவரை ஓய்வு ஒழிவின்றி மாறாத தபோபலத்தால் வேகத்தால் பன்னெடுங்கால தூராதி தூர வழியெல்லாம் கடந்து வாடாதி ஏறி சீறி வந்து நின்ற பெருநாளாகும். துறவு பூண்டு தொடர்ந்து எழுந்த நாள் குரு நெறி தனியை மணி கூட்டவே உரை சீராகம ஊழி விதிப்படி நிரசி நேரம் நிலத்தில் எழுந்ததே. அடாலய சடாமடை திடாபரணர் வேதாந்த சஞ்சீவி மகா மகுடருடன் துறவு கொண்டு தொடர்ந்து மேல் திசை தடம்பெடுத்து சென்று பற்பல நகரங்கள், கிராமங்கள், காடு, கரடு, மலை, மடு, குன்று, குழி எல்லாம் கடந்து வடிகோடி நடந்து அகிலவளமாக சென்றார்கள். ஆங்காங்கு மரக்கனிகளையும் காய்கிழங்கு சோளம் போன்ற கந்தக மூலகங்களையும் கொண்டு பசியை விலக்கிக் கொண்டு மாபெரும் குன்றுகளும் அதன் அடிவாரம், சரிவு, ஏற்றம், இறக்கம் அனைத்தும் கடந்து காணாது துணை நதிகளையும் தாண்டி இருவருமாக வழிகூடி நடந்து வந்தார். இப்படி சென்று வரும் அந்த நாட்களில் ஆங்காங்கு தென்படும் உயர்ந்த எட்ட முடியாத பாறையிலும் உயர்ந்த வனப்பரப்பிலும் பாதுகாப்பான நிழல் வனத்தில் மட்டுமே அவ்வப்போது சற்று ஓய்வு எடுப்பார்கள். சிறகோசை விரிக்கும் நிறைவனப்பறவைகளின் இனிய ஓசையை கேட்ட வண்ணமே இப்படி இருவரும் உடலும் உயிருமாய் பலகாலம் அகிலமுல வந்தார்கள். இந்த நேரத்தில் பாட்டிகளின் உயிரினமே உணவு பரமார்த்திக வசனங்களை இதயம் செழிக்க வரும் இன்ப வசனங்களை கேட்டு கேட்டு ஞானமை ஆனந்த கலைப்பில் நமது புராணவர்கள் மொழி வந்தார்கள். அந்த அருள் வாக்குகள் இவர்களின் ஜீவாவி அறிவானது பூத்து மலர்ந்து விரிவதனால் அவர்கள் உள்ளமானது அகமகளுடன் எழும்பி ஏறி குறிக்கின்ற பிரசாதமாக அதனை கண்டு கழித்து வந்தார். தங்களின் குருபெருமானிடம் உள்ள வேதப்பதியின் தெய்வ ஆதீன பரம்பரை திறவுகோல் என்னும்
தேவ வடிவு ரகசிய தீட்சிகளை எல்லாம் பூரணமாக அறிய அந்த தேவத்திருவல நாடு என்னும் இருக்கையிலாய கொண்டும் இந்த தவாதிக்கை எல்லை இன்னதென அறியலானார்கள். ஒரு சமயம் ஒரு வனத்தில் பாட்டியர் தியானமாகவாய் அமர்ந்திருந்தார்கள். அப்போது அங்கே சுற்றி கொண்டிருந்த சர்ப்பம் ஒன்று இவர் அருகே பாய்ந்து ஓடி வந்தது. பாட்டியரின் அந்த தவநிலையை கண்டு அவர் எதிரில் படமெடுத்து காட்டி உடனே அடங்கி அவரை சுற்றி வலம் வந்து வணங்கிய விருந்து அங்கிருந்து சென்று விட்டது. இந்த காட்சியை கண்டு தேவர்கள் அகம் நடுங்கி அதிர்ச்சித்தார்கள். மற்றொரு நாள் ஆற்றங்களில் இருந்து கொண்டு உருகொண்டல் அவர்களின் தேவ ரகசிய செயலாகிய உயிரினிமே உணவு பரமார்த்திக போதனா வசனங்களை எதையும் சொலிக்க வரும் இன்ப வசனங்களை பூத்துக் கொழுங்கும் பெருங்குடி தம்பிரான் அவருடைய தலையிலேறு வாக்கினை அவருடைய தலையிலேறு வாக்கினை கேட்டு வருகின்ற போது அங்கே துவாபர யுகத்திலே யசோதை என்னும் பெண்ணிலும் சிங்கத்திற்கு பர்குலனாகிய விஜயகாண்டீபர் அர்ஜுனருக்கும் நீலமேக சாமளரூபராகிய திருநெத்திபுரான் அவர்கள் விஸ்வரூபத்தினை காட்டிய தோற்றறிவினை போன்று இவர்களுக்கு அன்று காட்டிய அருள்மாறி அந்த அருள்மாறி வீச்சினை தர அது அண்டாண்டங்களும் துவங்கப்பெற்றவர்களாக தெய்வமானார். தங்களுக்கு ஆதி தலைநாளிலே திங்களூரில் முதல் தீட்சி என்னும் விஸ்வரூப தரிசனியை பாட்டியர் தங்களுக்கு செய்து வச்சதானது பார்வதி சமேதராய் ரிஷபவான வாகனத்து வந்துதானே என்று அனுப்பித்தார்கள். என்றாலும் அந்த ஞானாதிக்க ஆழ்நிலை தோற்றம் இப்போதுதானே நம் புண்ணாகிய நம் அகத்திற்கு இதில் பூரணமாக தெரிகிறது என்று ஆச்சரியம் கொண்டவரானார்கள். மேலும் அப்போது அங்கே முதல் தீட்சை பெற்று 12 ஆண்டுகள் ஆகிட்டதினாலே தெய்வம் அவர்களின் பிடரிக்கல் திறந்து காரணதேக தீட்சியானது அவளுக்கு வந்து பதிய பெற்று விட்டதினாலே தெய்வங்களின் பிடரிக்கல் திறந்து காரணதேக தீட்சியானது அவளுக்கு வந்து பதிய பெற்று விட்டதினாலே ஒடுவில்லா ஆகாய வீதி விளையாட்டில் யோக குணாதிதராய் விசும்பின் முகடேறி எழுந்து பாயும் ஒரு அதிசய பச்சையை போன்ற காரண காட்சியினராய் சுத்த சித்த மாபெரும் செயலுடைய ஜோதி சொருப திருமேனியை கைப்பற்றி கொண்டவர்கள் ஆனார்கள். ஒரு சமயம் நாளந்தா என்ற ஊரில் தங்கியிருந்த போது ஒரு சாவடியில் பிரான் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அங்கு தெய்வங்கள் சுவர் ஓரமாக நின்று அவர் திருநோக்கி எதிர்பார்த்து காத்திருந்த சமயம் வெளித்திணையில் யாரோ ஒருவர் திருவருட்பா பாடலை அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனும் நான் சென்றேன் எந்தை நீ அருள் புகழை ஏம்பிட வேண்டும் செப்பாத மினிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருள் ஜோதி செலுத்திடல் வேண்டும் என்று நெற்பயிருக்கு நீர் ஏற்றம் இறைத்துக் கொண்டே இனிமையாக பாடிக்கொண்டிருந்தார். அவர் அருள் போய் அப்பாட்டை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் இவளுக்கு வந்தது. பாட்டியரவர்கள் எப்படியோ அதனை கண்டு அது உன் அண்ணன் பாடியதுதான், வேண்டுமானால் போய் கேள் என்று உத்தரவிட்டார்கள். அது உன் அண்ணன் பாடியதுதான், வேண்டுமானால் போய் கேள் என்று உத்தரவிட்டார்கள். பிறையான காலங்களில் பரசமயம் சிதம்பரம் ராமலிங்க அவளை பற்றி அவ்வளோத்தோய அந்த சரித்திர விவரங்களை அவ்வப்போது பாட்டியர் சொல்லி வருவார்கள். இப்படி பல ஆண்டுகள் கடந்து முதல் பத்திய காலத்தை முடித்தவுடன் அடுத்து ஒரு ஞானநிலைக்கு வடிவகுக்கும் அடுத்து ஒரு பத்திய காலம் அவர்களுக்காக ஆற்றியிருந்தது. ஆணி சொல் நிதி அமரதி பதிவதன மேரு தலிகையருடனெழுப்பி அகில வலம் வருவார் பணிகள் பல தனது மகள் தன்ன நினைவுவிலிருந்தார் முனிவர் ஒரே படி மறிகள் பேட்ட தனி பேரே பணிகள் போல தனது மகள் வேண நினைவுமிலிருந்தார் முனிவர் ஒரே பாடி மறிகள் பேட்ட தனி பேரே. அதாவது
தென்பாண்டி நாட்டின் ரெட்டியப்பட்டில் தங்கிய போது அவ்வூர் மாமாமுறை கொண்ட கவரை நாயக்கர் ஆட்டுப்பணியில் தெய்வம் அவர்கள் ஓராண்டு கால ஆளுமைக்கும் தொழிலாவரத்தை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பணியை செய்ய உத்தரவிட்டார்கள். அன்று பாட்டியர் அவருடன் தொடர்ந்து விடாது ஒட்டி நேர்போல் இருந்து வரும் அவர் உள்ளமையை மாற்றி பிரிந்திருக்க பழக்க வேண்டும் என்றும், அவர் உள்ளத்தில் மேட்டிமை எண்ணம் ஏதும் இருந்தால் அது மறைந்து ஜீவர்களை ஜீவத்தாயும் பெற்று ரட்சி இரக்கமான குணமும் கருணை உள்ளமும் அவர் பெற வேண்டும் என்பதற்காகவும் இந்த பணியை இவர்களுக்கு வகுத்தார்கள். ஆடுகளை மேய்க்க விட்டுவிட்ட பிறகு தனித்து மரநேடின் ஓரிடத்தில் தியான முகம் நோக்கி பழகும் வாய்ப்பும் இதில் ஏற்படும் என்றும், அதனால் தியான தவநிலை பெருகி அதனால் தவவரம் பெற்று அழியாத மேல வள நாட்டின் வாழையடி வாழை எனும் விஞ்ஞான பாரம்பரையினராக தெய்வங்களை ஆக்கிட திருக்கலிலா நாட்டின் ஏனவத பெருங்கருணை பெருங்கடலில் மூழ்க வைக்கவுமே இந்த பணியை அளித்தார்கள். ஆதி ஊழி விதிப்படி போனாதியங்கள் முழுதும் நிகழவர இருக்கும் 7ஆம் இறுதி ஊழிப்பிரளய நேரத்தில் தங்கள் அருள் ஆவியினாலே தங்களின் நன்னெறி மெய்வெளிகுல மக்களை காட்டி நெடுங்கால யுகத்துக்களாக ஆக்க முழு மன வலிமையும் பொறுமையும் இவளுக்கு விளைவிப்பான் வேண்டிய இப்பணியை ஏற்கச் சொன்னார்கள். உலகம் அனைத்துக்கும் ஒரே மேய்ப்பர் வருவார்கள் என்று ஏசையா தீர்க்கதரிசனம் கூறுகிறார். வருங்காலத்தில் இவ்வுலகுக்கு ஒரே மேய்ப்பரனை எழுந்து வந்து 6 மக்களின் ஜீவ மேய்ப்பு வளம் தனதென பொறுப்பேற்றிருக்க வேண்டும் என்பதனால் விதி வகுத்த விதியாக இது இருப்பதால் அன்று ஐயரு ஆற்றினை மேய்க்கும் பணியை பிராணனுடைய உத்தரவுப்படி அன்று பிரம்ம ஊழி விதி தெய்வங்களை ஏற்க வைத்தது. ஆரூர் என்னும் ஒரு தேத்திர திருவரங்க திருசுவன்ன திரை தில்லை சிற்றம்பலத்துக்கு ஏற்றி பிற்காலத்தில் தங்கள் மெய்வெளிகுல மக்களை திரு ஆளவாயின் ஒளிவாமலை முகநேறு வைப்பாதி பார்த்து மேய்த்து பொற்கோள் தாங்கி அழித்து மேய்த்து கொண்டு பொன்னிவளம் காடேற்றி பொதுபடா சுனையில் ஜீவத்தண்ணீர் அனுபவிக்க வேண்டிய ஒரு பொறுப்பு என்பதானது இவர்களை எதிர்நோக்கி இருப்பதால் இறைவனையும் இவர்களை நோக்கி அன்று வந்தது. இந்த கால நிகழ்வில்தான் அதிஜெய திருவெளிவு ஆடைமேற்கு திருக்கோல திருக்காட்சி திருப்படலாக நமக்கு ஏற்றி தந்து இன்று திருவிழா ஆச்சரிப்பாக நமக்கு தெய்வம் ஆக்கியை கொள்ளாக. தேசம் தேழிக்க வருங்கீரன செம்மல் தணிகையூர மாசரு மாமரி கொண்டலுடன் தேசம் பலவரும் காலத்திலே ஒடுங்கி போலங்கள் அறிவின் வழி ஒட்டி படிந்திட்ட நலையிலே தங்கிய ரெட்டிய பட்டியிலே அங்கிட்ட ஆம்னையதன்படி அங்கமல தீரு செவடியை அங்கே தோழுது சீரஞ்சேர்த்தி இட்ட பணியலாம் தந்தளிக்கே இட்ட பணியலாம் தந்தளிக்கே கிரீடம் என நினைக்கும் எட்டும் கிரீடம் என நினைக்கும் நமது குருபுரான் இட்ட பணியெல்லாம் தங்கள் தலைக்கு எட்டும் கிரீடம் என எண்ணிய நமது தெய்வங்கள் இதனை அன்று ஏற்றுக்கொண்டார்கள். இடைதுகில் வரைந்து சாவி இலங்கு கோவனந்துலங்க முடியில் ஓர் பழமை காவி முழுவலான் புனைந்த மேனி குடிகொட்டான் கொச்சி அங்கி கிழிந்தொரு புறத்தே சிந்த வடுவுடையாடி மேய்க்கும் வாங்கரி வாழ்க்கை ஏந்தி. ஆனந்தகுல பெருங்குடித்தரல் மக்கள் சந்ததி பரம்பரையாக ஒவ்வொரு வைகாசி மாலைகளும் மெய்வழி ஆண்டு விண்மதி திங்களின் பௌர்ணமி நாளில் திருப்பாடல் பாடப்பட்டு இன்றளவும் திருநாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆட்டுக்குட்டி பாட்டு பாடி கொத்தரிப்பார்கள் என்று
மூன்றாம் எழுத்து தமிழாகிய தேவகோமான இயேசுநாத புரான் தீர்க்க தரிசனம் கூறுகிறார்கள். அந்த காலத்தில் ஆடிவைக்கு தொழிலாபரணத்தால் பாட்டடியை பிரிந்த இப்பிரிவானது ஆண்டவர்களுக்கு பெரும் வேதனையையும் பிரிவாற்றாமையும் கவலையும் தந்தது. அது நேரம் தமது இருபெருமானவர்களின் திருவாக்கியங்களை சதா இணைந்து இருந்து ஜெயமேடிய தவளை ஒட்டுதலும் இந்த ஆளுமைக்கும் பணியினை தொடர்ந்து ஒரு வருட காலம் ஆற்றி 2வது பத்திய காலத்தை முடித்தார். அடுத்து தவ மாமலியில் முழுக்க முழுக்க ஆளும் ஒரு நிச்சய தவநிலையின் சத்திய காலமாக ஒரு முழு வலுவேற்றும் தரும் 3வது பத்திய காலம் ஒன்றை ஆண்டவர்கள் இதுவரை இருந்தறியாத ஒரு தவச்செயல் ஏற்றத்தை அருந்தவச் செயல் ஏற்க பாட்டியர்களுக்கு உத்தரவிட்டு அறிந்தார்கள். தன்னிகரற்ற நேரிகரித்து அவர் கொண்டு தவநிலையை தொடர்ந்து இருப்பதற்காக திருப்பரங்கிரி மலையின் ஒரு ஆழ்நிலை கோயிலுக்கு சென்ற சொன்னார்கள். அந்த இடத்தின் அடையாளமும் எல்லையும் இவர்களுக்கு எடுத்துக் கூறினார். அதனால் தம் குருகொண்டல் அவர்களின் கட்டளைப்படியும் அந்த குறிப்பின்படியும் திருப்பரங்குன்றின் மலச்சிகரத்துக்கு தெய்வம் சென்றார்கள். அங்கு இவ்வகண்ட மண்பரப்பில் தர்மச்செங்கோலாட்சிய சுல்தான் சிக்கந்தர் துல்கர்னைன் பெறுவான் கிமு 340 அடக்கமாகியுள்ள சமாதிஸ்தலத்துக்கு மேற்கு பாகமாக இருக்கும் அந்த மலைக்கோயிலை தேடி தனித்து வழிநடந்து சென்று அங்கு அடைந்தார்கள். அங்கே யாரும் கண்டு அறிய முடியாதவாறு மேலும் பள்ளமும் காட்டு புதர்களும் மண்டி இருந்த ஒரு மொழியில் அங்கு மறைவாக இருக்கும் அந்த அபூர்வ கோவியை பாட்டிற்குரிய அடையாளப்படி தேடி கண்டு அடைந்தார்கள். அந்த கோயில் உள்முகத்தில் ஓரமாக ஒரு பள்ளத்தில் ஒரு சுனையானது சூரிய ஒளியின் நேர்மையிலே இருந்து ஒரு துவார ஓட்டியின் வழியாக வாங்கிட அதனால் அது தூய நீராக அங்கு இருந்தது. ஆக இது தவத்தினருக்கென்று இயற்கையாகவே இறைவனால் அமைக்கப்பட்டிருந்த வரம் சார்ந்த குகையாகவே அது இருந்தது. அங்கு வடமேற்கு பாகமாக தமது குரு திசையை நோக்கி பாட்டியவர்கள் அறியவண்ணும் திருக்கைலாய நாட்டின் நிர்விகார தவ நிலையாசனமிட்டு பெருங்கதிர் பெருமானின் திருவடி போட்டி தாரகா மந்திரங்களை ஜபித்து தவத்தில் மூழ்கிவாறு தியானத்தில் ஆழ்ந்தார்கள். பூமியிற்படாத பாதவுடன் அசைவின்றி ஆகாயத்தில் எழும்பும் கற்பனை கெட்டாத அழகிய அரிய உமாப்பட்சியை போல் தவத்தில் விண்குடி விழாவ உயர்ந்து அன்னாகாரமின்றி கடும் தியான முகத்தினராய் நெடுந்தவத்தில் ஆழ்ந்தார்கள். அப்படி தவத்திருந்த காலத்தில் நினைவு ஏற்படும் காலங்களில் அங்கு மண்டியிருக்கும் வெறும் சப்பாத்துக்களின் சொட்டை மட்டுமே உடலில் உயிர்த்தங்குவான் வேண்டி உணவாய்க் கொண்டு விட்டு மீண்டும் தியானம் என்னும் அந்தர்மக அகநோக்கின் தமது உடல் பொறி ஆய்வு 3ஐயும் தத்தம் செய்து 5 குணங்களும் ஒழுங்க முனைக்கூர்மை தவத்தில் நினைத்தின்று ஏறனார்கள். அவர்களின் இருதய குன்றானது அகிலாண்ட கொண்டி பிரம்மாண்ட அண்டநண்டங்களும் நகரில்லாமல் விசாலமாக விரியப்பெற்றது. அப்போது அவர்கள் தவத்தில் ஏறிய ஏற்றமோ வானோர் கூடும் சாட்சி சைவிலுள்ள சதகோடி மகத்துக்களும் அதிசயிக்கும் வண்ணமாக இருந்தது. எவரும் எட்டி பெற முடியாத பேருள் தேவசன்னத ஆயுதங்களை சத்திய யுக பரிசு நீதிநெறி தேவ சூடாமணி கோடாயுத வான் செல்வத்தை மாயை ஆய்ந்து மீன்துருங்கும் சூரியறிய பட்டயமும் பூமி எதுவும் ஓசையுடைய கடலறியா வளமுறை சங்கும் கன வேகம் கொண்ட சக்கரமும் சூளம் வேல் பராங்குசம் குடி உடுக்கை வில்லும் இதுவரை யாருமே பெற்றறியாத கில்லாவும் யாருமே கண்டறியாத தண்டாயுதமும் மகுட மேடராகிய தேவர்கள் தங்கள் இரு எழுஞ்சிதள திருக்கரைகளில் தெய்வக யுகப்பரிசாக பெற்றார்கள். உடுக்கை சங்கு சூலம் கையில் தாங்கி இருக்கும் அந்த மெய்வழி தெய்வத்தை சார்ந்து இருக்கிறவர்களுக்கெல்லாம் அத்தெய்வ கிருபா கடாட்சத்தால் வந்த இளைஞர்கள் நீங்கி வெற்றி கைவலுமாகி மெய்யான ஞானம் அடைவார்கள் என்று அடிபேரிகை என்கிறார் அறநெறி ஓங்கும் வீரபிரம்மம். இந்த தேவாயுதங்களை இவர்கள் பெற்றதால் இப்பூமிக்கு துஷ்ட நிகிரக வேத சிஷ்ட பரிபாலனம் செய்யும் பொறுப்பை வரம் பெருகிய ஆசீர்வாத
கங்கணத்தை பாட்டியவர்கள் இவர்களுக்கு சூட்டி மகா ஜகத சர்க்குணால் அங்கிருந்த பரமகுரு ஆக்கினார்கள். சிவனும் நீ நாதனும் நீ திருமாலும் நீ மகனே, தவமும் நீ வேதமும் நீ சங்கு முதல் எங்கும் நீயே என்ற சர்வாமல் இருந்த தீர்க்கரசை காட்டி எடுத்துக்காட்டி அது ஆசீர்வதித்து தங்களின் தளிரமத கரத்தை ஆண்டவர்களின் சிரசு மேல் வைத்து இனி உன் பெயர் மார்க்கநாதர் என்று கூறி வருகிறார்கள். இதனை பற்றிதான் மானான மங்கையடா மதன ரூபி மகத்தான சக்தியடா மார்கக்காரி ஜகமடா செண்பகப்பூ வாசமுள்ளார் என்று மாகாளி அம்மா தீர்க்கதரிசனம் கூறுகிறார். தமது குருமொழியால் மார்கநாதர் என பெயர் பெற்ற நாயகமார்கள் அதிலிருந்து மூதூர் நாதமணி பார்வான்கள் நீதி மாமதியில் ஓதியுள்ள தீர்க்க தரிசனைக்குரிய ஓவியனாய் சத்தியனாய் ஆனார். தெய்வங்களுக்கு தேவலோகத்தின் திருத்தால் தடங்கது திறந்து ஆனதினாலே அத்திருப்பரங்குன்றின் மலைக்கோயிலுள் மேலும் ஒரு பட்ச காலம் வரை பாட்டியர் உடனிருந்து தாரகாமணி பற்றிலிருந்து எடுக்கப்பெற்ற இந்திரகிர ஒளியின் தொடர் மந்திரங்களை எல்லாம் போதித்து எங்களின் நாயகம் அவர்களின் இளந்தளிர் எவ்வன தலைதாங்கி ஏற்கும்படி செய்தார்கள். மந்திரானந்த ரூபக கோடாயுத நீடாடியராகிய நம் குரு கொண்டல் அவர்களுக்கு பாட்டியவர்கள் இதுவரை தாம் சுமைதாங்கி வந்த தபாதீன பொறுப்பான மந்திரகிரி எமியமேறு பெரும்பொறுப்பென்னும் சிவப்பெரும் பழஞ்செயலை மனுக்கொடிகளை கதிமோட்சத்துள் ஆக்கி வைப்பதற்கான அந்த தடி சுமை யுகத்திற்கு தேவாயுத பாசுபத கங்கண முத்திரையை இவர்கள் தலைக்கு ஏற்றினார்கள். தாம் இதுவரை அழுப்பாய் அழுத்து தாங்கி சுமந்து கொண்டு வந்த தவநிதி முத்தாங்க யுகமுடிவுத்திற்கு நிறைவேற்றுவோம். ஆண்டவர்களின் கையில் நிறைந்து எழுநோங்கி நிற்கும் சர்வஞ்ச தன்மையின் நிரந்தர மகிழ்ச்சி மனுமக்கள் அனைவருக்கும் அலைந்தடச் செய்யவும் அந்த ஞான பிரகாசத்தை அகலமெங்கும் பரப்பும்படியும் நமது ஆண்டவர்களுக்கு ஆணையிட்டார்கள். பாட்டியரின் இட்ட அந்த ஆணையை தெய்வர்கள் அந்த காலத்திலேயே ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. அதனால் திருப்பரங்குன்றின் மலையிலிருந்து உலகம் உயும் பொருட்டாய் வளர்ந்தால் வரை நீண்டு வளர்ந்த செஞ்சலாமிடி மகட தவக்கோளத்தில் லங்கோடு ஒரு யோகத்தொண்டு கவுன் உடையுடன் தனித்து புறப்பட்டு தம் தீர்ப்பு பூமியை தேடி சோழவள நாடு முதல் இவ்வுலகமெங்கும் நன்னெறி அளிக்கும் விண்ண வெண்கலையுமாக்க செந்நெறி பிரசங்கம் செய்தார்கள். மீட்ப பிறந்து எழுந்து தீர்ப்பு நடத்தும் பூமிக்கு வந்து விட்டார்கள் என்று திபெத்து கபாலி பாஷியின் தஸ்தியான் ரகசிய கிரந்தம் கூறுகிறார். இதன் பிறகு தெய்வங்களில் அரும்பெரும் பாட்டால் மெஞ்ஞான சுயராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. இந்த நிலையில்தான் வைகாசி திருவிழா ஆரம்பித்த சரித்திரத்தை பற்றி நாம் பார்க்க வேண்டும். தெய்வங்களின் இப்படிப்பட்ட எல்லா தவப்பாட்டியும் மெய்வழி மக்கள் உணர்வதற்காக அதனை ஒரு திருவிழாவாக எடுத்து வைக்க தெய்வங்கள் 1944 திருவிழா கொண்டார்கள். ஆனால் அதனை யாருக்கும் தெரிவிக்கவில்லை. அந்த விழாவினை இந்த ஆண்டே செயல்படுத்துவதற்காக ஒரு நிகழ்வை நிஜமாகவே நிறுத்தினார்கள். பொதுவாக ஒவ்வொரு நாள் காலையிலும் திருமாலையிலிருந்து வெளியே எழுந்தொழி வந்து பொன்னரங்க தேவாலய ஆசனத்தில் அமர்வது ஆண்டுகள் வழக்கமாக இருந்து வந்தது. ஆனால் அன்று 1944 வைகாசி மாதம் பௌர்ணமி என்று வெகு நேரமாகியும் ஆண்டவர்கள் ஆலயத்திற்கு எழுந்தருளவில்லை. வெகு நேரமாகியும் ஆண்டவர்கள் ஆலயத்திற்கு அன்று எழுந்தருளவில்லை. ஆண்டவர்கள் ஏதோ பிள்ளையிடம் கோபப்பட்டு எங்கோ சென்றுவிட்டார்கள். ஆண்டவர்கள் ஏதோ பிள்ளையிடம் கோபப்பட்டு எங்கோ சென்று விட்டார்கள் என்ற செய்தி மட்டும் பரவலாக வந்தது. மேலும் மத்தியமாகியும் நேரம் கடந்தும் ஆண்டவர்கள் திருமாலிக்கு கூட வரவில்லை. மெய்வை பிள்ளைகள் மீது கோபம் கொண்டு எங்கேயோ வெளியேறிவிட்டார்கள் என்ற பகீர் செய்தி நிரந்தரமானது. இதனால் சாலைவாழ் மக்கள் எல்லோரும் அதிர்ச்சி அடைந்து என்ன செய்வது என்று புரியாமல் மனம் பதைத்து நின்றார்கள். உடனே எல்லோரும் ஆண்டவர்கள் எங்கே போய்ப்பார்களோ என்று திகைத்தாலும் அருகில்தான் இருப்பார்கள் என்ற நம்பிக்கையில் அவர்களை தேடிக்கொண்டு பக்கம் 4 திசையிலும் பதறி தவித்து புலம்பிக் கொண்டு விசாரித்துக் கொண்டு சென்றார்கள். சுமார் 1 மணி நேரம்
தேடியும் எந்த செய்தியும் ஒருவருக்கும் கிடைக்கவில்லை. மதியம் 3 மணிக்கு சத்தியமங்கலம் செல்லும் பாதையில் ஒரு பாறை மீது ஆண்டவர்கள் வீற்றிருக்கின்றார்கள் என்று செய்தி வந்தது. உடனே எல்லோரும் இந்த செய்தி பரவலாயிற்று. உடனே மாலாதிசையில் செல்லுவது அறந்தாரிதர்கள் எல்லோரும் திரும்பி இந்த இடத்தை நோக்கி கூட்டம் கூட்டமாக ஓடி வந்தார்கள். அங்கு சிறிய மலை கொண்டு போன்ற ஒரு பாறை ஒன்றின் மீது ஆண்டவர்கள் அமர்ந்திருந்தார்கள். ஆனால் அவரை பார்க்கும்போது இவர்கள் ஆண்டவர்களா என்று கூறும் அளவுக்கு நெஞ்சம் வெடித்து விடும்படியான ஒரு கோலத்தில் ஆண்டவர்களை எல்லோரும் கண்டார்கள். எப்போதும் ராஜகம்பீர பட்டாடையில காட்சி அளிக்கும் ஆண்டவர்கள் அங்கு கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கும் வேற்றியையும் அழுக்கு மண்டிய பனியனையும் அணிந்து அமர்ந்து கொண்டிருப்பதை எல்லோரும் கண்டார்கள். ஒரு கையில் நீண்ட கொம்பு வைத்துக் கொண்டு தோளில் தண்ணீர் ஒரு புடி கொட்டாங்கச்சி தொங்கவிட்டுக் கொண்டு ஒரு பழைய கிழிந்த கந்தை வெசியை மலித்து மேலே தூக்கி உடுத்திக் கொண்டு ஆடுமைக்கும் ஒருவரின் தோட்டத்திலேயே வீட்டில் அமர்ந்து கொண்டு சில ஆடுகளை வைத்துக் கொண்டும் இக்கோலத்தை கண்ட அனதர்கள் நாங்கள் என்ன குற்றம் செய்தோம் ஆண்டவர்களே, எதற்காக இந்த கோலத்தை இங்கு வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்ன என்று கன்னத்திலும் தலையிலும் அடித்துக் கொண்டு குமரி குமரி அழுது வேண்டிக் கொண்டு ஏற்றி கேட்கின்றனர். இப்புலம்பலைக்கு தேவர்கள் ஞாபகத்திலாய் எதுவும் சொல்லாமல் அமைதியாகவே இருந்தார்கள். பிறகு எல்லோரும் ஒருமுகமாக மண்டியிட்டு எங்கள் குற்றத்தை மன்னிக்க வேண்டும், ஆண்டவர் சாலைக்கு திருவாலைக்கு மீண்டும் எழுந்தொழி தங்களுக்கு உரிய ஆடையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து நின்றனர். இப்படி தொடர்ந்து எல்லோரும் வேண்டி இருக்கவே ஆண்டவர் மனமிறங்கி சரி என்று தலையசித்து திருவாலைக்கு வர இசையை தந்து சாலையை நோக்கி திருப்பி நடக்கலாம். அவளை தொடர்ந்து நெய்யுள் மக்களும் கூட்டம் கூட்டமாக தோற்றத்தை கூடவே சாலைக்கு தெய்வங்களை அழைத்து வந்தனர். சற்று நேரத்தில் திருவாலை அணிந்தும் தாம் அணிந்திருந்த ஆடைகளை மாற்றி பட்டாடை உடுத்துக்கொண்டு வெளியே வந்து பழைய தோற்றத்தில் காட்சி தந்தார்கள். இதன் பிறகுதான் எல்லோருக்கும் மனம் தெளிந்து ஆழ்ந்த பரவசமாக தெய்வத்தை தோற்றரித்து நின்றது. அன்று அடைந்த திகிலை என்றும் மெய்வழி மக்கள் மறக்க இயலாதவாறு தெய்வங்கள் அங்கு செய்தார்கள். இதன் பிறகுதான் ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி பௌர்ணமி நாளில் ஆளுமைக்கு கோலத்தில் வந்து பிள்ளைகளை கலங்க வைத்து அதன் பின் அதை மாற்றி சர்வ ஆபரண பூஷணராக காட்சி தருவது என்பது வழக்கமாகியது. எவ்வித எளிய வாழ்க்கையும் விரும்பி ஏற்க வேண்டும் என்பதற்கும் வேற்றுமை எண்ணம் ஒவ்வொருவருக்கும் மறைய வேண்டும் என்று உணர்த்தும் இந்த விழாவை மேவி மக்களுக்கு தெய்வங்கள் ஏற்படுத்தி தந்தார்கள். இச்சமயத்தில் ஆடிவைப்பு திருக்கோள காட்சியாக கொண்டாட ஆரம்பித்தவுடன் அன்றிரவு வாசுவத தவக்கோள கங்கணக்காப்பு திருவிழாவையும் எடுத்து வைத்தார்கள். அதற்கேற்ப ஆடிவைப்பு திருக்கோள பாவையும் வாசுபத கங்கண திருவிழா பாடல்களையும் எழுதினார்கள். அவர்கள் மனிதர்களாகிய ஆண் பெண் இருவாரையும் செம்மறி வெள்ளாடுகளை பார்த்து தேவமையின் அல்பால் உணவை ஊட்டி யானை மீட்பு மீட்க வருவார்கள் என்று நானிலம் புகழும் தானியல் தீர்க்க தரிசனம் கூறுகிறார். கொடிக்காட்சி புத்தாடை புரட்சி திருவிழாவில் பாவமோச நன்னம்பிக்கை ஓதுதல் நிகழ்வு போன்ற திருநாட்கள் உருவாகி வந்த வரலாறும் உண்டு. ஒரு சமயம் இந்த ஆடிவைப்பு திருக்கோள திருவிழாவிற்கு மறுநாள் புத்தாடி புணர்ச்சியில் கருவான கொடி காட்சி திருநாள் ஒன்றையும் எடுத்து வைக்க ஆண்டவர்கள் முடிவு செய்தார்கள். இதனை பற்றி ஒரு சமயம் சபையில் தெய்வங்கள் இந்த ஆண்டு வைகாசி திருவிழா ஒரு புதிய முறையில் கொண்டாடப்பெறப் போகிறது. அப்போது அந்தாயிலும் அவர்களின் பத்திரிமார்களும் குழந்தைகளும் புத்தம் புதிய ஆடைகளை அணிய வேண்டி வரும். அதனால் அதற்கு நீங்கள் தயாராக புதிய துணிமணியை வாங்கி வைத்துக் கொண்டிருங்கள் என்று இளநகையுடன் ஒரு அறிவிப்பை ஒரு நாள் தந்திருந்தார்கள். பிறகு எப்போது அணிய வேண்டும் என்று நாம் சமயம் பார்த்து வரும்போது அந்த நேரத்தில் அறிவிக்கின்றோம் அருள்பாலித்தார்கள். அதனால் எல்லோரும் புதிய ஆடைகளை வாங்கி வைத்துக் கொண்டு அடுத்து வரப்போகும் வைகாசி திருவிழாக்காக தெய்வ உத்தரவுக்காகவும் காத்திருந்தார்கள். கொடிக்காட்சி திருவிழா என்ற இந்த திருவிழாயும் ஆடிமைப்பு திருக்கோள விழா போன்று ஒரு உண்மை சம்பவ நிகழ்வாக நடத்த தெய்வங்கள் திட்டம் வகுத்தார்கள். முன்பு ஒரு காலத்தில் நீ இனிமேல் உலகமெங்கும் சென்று ஞானசர்களை பெற்று உமது மேவி சாம்ராஜ்யத்தை நடத்துவாயாக என்று கூறி காட்டிய தெய்வங்களை பிரிந்து செல்ல உத்தரவிட்டதால் நமது ஆண்டவர்கள் வெளி உலகத்தில்
உலகத்திற்கு படித்து வர வேண்டியதாகும். ஒருவர்கள் வார்த்தையர் உத்தரவிட்டு அந்த கடமையை மேற்கொண்டு இந்த பரந்த ஒளியில் தான் பெற்ற இந்த மெய்ச்செல்வத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்ற சீரிய எண்ணம் கொண்டு தன் ஞான பிரசாரத்தை உலக மக்களிடம் பரப்புவதற்கு திருப்பரங்குன்றம் மலை கோயிலிருந்து முழங்கால வரை நீண்டு வளர்ந்திருந்த ஜடாமடி கோலத்துடன் இறங்கி வந்த போது மிகுந்த நம்பிக்கையுடன் இந்த பேரின்ப பெருவாழ்வு பெருஞ்செல்வத்தை தங்கள் பிரச்சாரத்தை தெய்வங்கள் ஆரம்பிக்க நினைத்த போது இல்லறத்திலிருந்து சன்னியாசம் கொண்டு தனியாக மடத்தில் வாழும் சாமியார் பலரும் மிகவும் ஞானத்தை கொண்டு இருப்பார்கள் ஆகியால் தங்கள் மெய்வழி ஞான மார்க்கத்திற்கு இலக்காக உடனே அவர்களை ஆக்கிவிடலாம், அவர்கள் மனதில் இந்த மெய்யை மிக எளிதில் புகுத்தி விடலாம் என்ற தீர்மானத்திற்கு முதலில் வந்தார்கள். அதனால் காவியோடையும் யோகத்துண்டும் கமண்டலும் தாங்கி சாமியார் கோலத்துடன் சாமியார் சேர்ந்து கூட்டமாக வாசம் செய்யும் மதுரை என்பதற்கு அடுத்திருந்த அந்திவெளிப்பட்ட அருகில் அங்கிருந்த தான்தோன்றி வளத்தை அடைந்தார்கள். அங்கு சென்று அங்கிருந்த சாமியார்களை சந்தித்து மெய்யான பேரென்ற பெருவாழ்வின் செல்வம் என்னது என்று எடுத்து பேசி அவர்களிடம் உரையாடினார்கள். அங்கிருந்த சாமியார்கள் எல்லோருமே காசாயம் அணிந்து துறைவு போல் உலகத்தாருக்கு தோன்றினாலும் யார் ஒருவரும் தெய்வத்தின் ஞான மொழிகளை கேட்காத கேவலமான குணாசியின் தொடர்களாகும் ஞானையேச்சே இல்லாது அது பற்றிய சிந்தனை எதுவுமே இல்லாத கஞ்சாய் புகை அடிக்கும் சோம்பேறிகளாக இருப்பதை கண்டார். இந்த போலீஸ் சாமியார் எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு கூட்டமாக இங்கு இருப்பதற்கு காரணம் இவர் எல்லாரும் சோத்துக்கு வழியில்லாத சாமியார்களுக்கு இருப்பவர்களாகவும் கலன்காரனாகி வீட்டை விட்டு ஓடி வந்து இங்கு சாமியார்களாக நடிப்பவர்களாகவும் மற்றும் சோம்பேறி திட்டு தடி சாமியார்களாக எல்லோரும் தான் அங்கு இருக்கிறார்கள் என்பதை அப்போது பார்த்து தெரிந்து கொண்டார். உண்மையான மெய்ஞான நாட்டம் எதுவும் இல்லாத அறிவு பெற்ற கேவலமான பிச்சைக்கார ஆண்டுகள் தான் இப்படி சாமியார்களாக மாறி அங்கு கூட்டமாக இருப்பார். மெய் என்பது இவளுக்கு வெகு தூரமாக இருக்கிறது என்பது திட்டமாக அவளுக்கு புரிந்தது. உலகம் முழுவதும் எங்கு உள்ள இந்த சாமியார்கள் எல்லாம் பொய்யவர்கள் தான் என்பதை மிக விரிவாக தெய்வம் அவர் தெரிந்து கொண்டார்கள். இந்த விஞ்ஞானத்தை இது போன்ற பொய் சன்னியாசிகளும் புகுத்தவே முடியாது என்பதை தெய்வம் அவர்கள் அறிந்து அம்மடத்தை விட்டு வெளியேறி விட வேண்டும் என்று நினைத்தார்கள். இந்த போலீசாமியார் எல்லோரையும் மெய்யர்கள் என்று நினைத்து அவர்களையே சுற்றி வந்த ஒரு பெரிய ஜமீன்தாரிடம் இவர்களின் பொய் விளக்கத்தை பற்றி எடுத்து அவ்வப்போது பேசிக் கொண்டு வந்த போது அவர் தெய்வங்களிடம் மிக்க மரியாதை கொண்டு தெய்வங்களுடன் ஒட்டி இருந்து வந்திருந்தார். தெய்வங்கள் தாம் வெளியேறப் போவதை அவருடன் தெரிவித்தவுடன் அவர் தம் குமாஸ்தாவிடம் 8 முழத்து ஒரு வெள்ளை வெஸ்டியும் வெள்ளிப்பாகி கட்ட கிளாஸ்கோ மல் வாயில் வாங்கி அதனை தெய்வத்திடம் சமர்ப்பித்தார். தெய்வங்கள் அதனை அணிந்து கொண்டு இனி கௌரவமாக இல்லற நடத்தும் குடும்பத்திலேயே மெய்யிற்கு இழுக்க பாடுபட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அங்கிருந்து மதுரை நோக்கி நடந்து வந்துவிட்டார்கள். இப்படி ஒரு குடும்பஸ்தராக மாறிய பிறகுதான் நம்மையெல்லாம் ரட்சிக்கும் திருவுள்ள பெருமையை கொண்டவர்களாக அங்கு தெய்வம் ஆனார்கள். அதன் பிறகு வெகு காலம் பாடுபட்டுதான் உலக மக்களும் மெய்நெறியை புரிய வைக்க படாது பாடுபட்டார்கள். மெய்யை புரிந்து கொள்ள மக்கள் மட்டம் மெய்யில் ஆக்கிய பிறகு தம் பிள்ளைகளாக அவரை எல்லாம் சேர்த்த ஒரு சரித்திரம் சொல்லி முடிக்க முடியாது. மெய்வெளியை வெளிவேற்ற அவர்கள் பாடுபட்ட இந்த சரித்திரத்தில் முதலில் அவர்கள் சந்தித்த இந்த தான்தோன்றி மடத்து சாமியாரின் போலித்தன நடவடிக்கைகள் அனைத்தையும் அப்படியே தத்ரூபமாக நாடகமாக்கி குடிக்காட்சி திருநாளில் எடுத்து வைத்து மெய்வெளி பிள்ளைகளுக்கு பொய் சாமியாரை பற்றி புதியும் அறியும் ஒரு நாடகத்தை உருவாக்கி அன்று அதனை தேவாலயத்திலேயே அரங்கேற்றிய சரித்திரம் மிக மிக சுவாரஸ்யமானதாகும். அந்த நாடகத்தின்படி முதலில் அவர்கள் எடுத்து வைத்த கருவானக்குடி காட்சி திருநாளன்று காலை 7 மணிக்கு தெய்வர்கள் தம் பிள்ளைகள் சிலரை கூட்டமாக தத்ரூபமாக போலி பாசாண்டி சாமியார் போல வேடமிட்டுக் கொண்டு அவர்களை சாலையில் உள்ள எல்லா வீதிகளிலும் சுற்றி வருமாறு நெற்றியிலும் தோள்பட்டியும் நாமும் விபூதியும் பட்டையாக குடைத்து தீர்த்துக் கொண்டு இடது தோளில் அன்னக்காவடி ஒன்றை தாங்கிக் கொண்டு வலது கையில் சங்கு ஒன்றை ஏந்தி
அதை பூம் பூம் என்று சத்தமாக ஊதி அரஹர சம்போ மகாதேவா, அரஹர சம்போ மகாதேவா என்று கூறிக்கொண்டு ஓலா மொழிக்கு பிச்சு கேட்டு ஒரு ஆண்டுகளாக சாலை இன்னும் சுற்றி வரும்படி செய்தார்கள். அதனால் சாலையில் வேலூர் மக்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் இழுத்து பார்த்து கொண்டிருந்த போது இந்த போலீசாமியார் எல்லோரும் தெய்வ சன்னதி வந்தடைந்தார்கள். இதன் பிறகு தெய்வங்களே இந்த நாடகத்தை நடத்த ஆரம்பித்தார்கள். ஆலயம் உள்ளே ஆண்டவர் திரும்பும்பாக இந்த போலீசாமிகள் தடபுடலாக சத்தமிட்டு வந்து நின்ற போது தெய்வங்கள் அவர்களை ஏறிட்டு பார்த்து, சாமிகள் எல்லோரும் எந்த ஊர் என்று கிண்டலாக வினவி விசாரிக்க அவர்கள் எல்லாரும் வாயில வந்தபடி ஆகாயத்திலிருந்து சாமி என்பது இறங்கிவிட்டதால் எங்கும் சுற்றி வருகிறோம் என்றும், ஒருவர் பொதுகுமலியிலிருந்து பறந்து வருகிறோம் என்றும், ஒருவன் எனக்கு சாமி கனாவிலே பிரசன்னமாகி ஞானத்தை ஏற்றினார்கள் என்றும், ஒருவர் அன்று கடைகளில் இருந்த இமயமலையின் உள்ளே 1000 ஆண்டுகளாக தவமிருந்து வந்தேன், இப்போது நான் வீட்டு பார்த்த போது மலை ஆகாயத்து விட்டு வாழ்ந்திருந்தது, உடனே அந்த மலையே உடைத்துக் கொண்டு வெளிவந்து நாடெல்லாம் சுற்றி இப்போது இங்கே வந்துள்ளேன் என்று ஒவ்வொருவரும் வாயில வந்தபடி உணர்வார். இவரிடம் மடைக்கு படிக்கு பல கேள்விகளை கேட்க இன்னும் இவர்கள் தாண்டோட்டித்தனமாக முன்னுக்கு பின் முரணாக படு சாம பொய்களை அள்ளி அள்ளி வீசினார். இதையெல்லாம் கேட்டு கேட்டு சபையில் எல்லோரும் இந்த சாமியார்களின் கேலி கூச்சலை கண்டு விழுந்து விழுந்து சிரிப்பார்கள். உலகில் உள்ள போலீஸ் சாமியார்களின் பித்தலாட்டங்கள் எல்லாம் அன்று போலீஸ் சாமியார் ஏலம் தெரித்தவர்கள் வாயிலாகி பிதற்ற வைத்து அந்த நாடகத்தினை அன்று தெய்வம் காட்டினார்கள். அன்று தான் தோன்றிய மடத்தில் இந்த சாமியார்கள் மூலத்தனமாக வாக்குவாதம் செய்து பேசிக் கொண்டிருந்த சம்பவத்தின் எல்லா உரையாடல்களையும் அப்படியே நாடகத்தில் பூத்தி தம் பிள்ளைகளை கொண்டு பேச வைத்து நடிக்க வைத்தார்கள். தெய்வர்கள் உலக மக்களுக்கு மெய்யாக தெய்வர்கள் மீட்பயனை உலக மக்களுக்கு விளைவிக்க முடியாமல் செய்த இந்த போலி உலக சாமியார்களின் மூல வேடங்கள் எல்லாம் எவ்வளவு இழிவானது என்று எல்லோரும் அறியும். பல்லோரையே மீட்பால் இருக்க இந்த தாண்டோண்டி மடத்து சாமியார்கள் போன்றவர்கள் பொய் புலிகள்கள் போன்றவை எத்தனை தடை கற்களாக இருந்து வருகிறது என்பதையும் அப்படியே பிரதிச்சியமாக வேலூர் மக்கள் எல்லோரும் காணுவார்கள் அன்று இந்த நாடகத்தை அரங்கேற்றினார்கள். உடையில் உள்ள போலீஸ் சாமியார்களின் முதண்டாவிதமாக அன்றும் இன்றும் பேசி வரும் பொய் பெத்தலாட்ட வசனங்கள் எல்லாம் ஒரு நாடக முறையில் அன்று எடுத்து காட்டினார்கள். அந்த நாடகத்தின் இறுதி கட்டத்தில் தாங்கள் என்ன சொல்லியும் திருந்தாத இந்த போலீஸ் சாமியார்களை திட்டிவிட்டு தெய்வங்கள் எழுந்து தாம் அணிந்திருந்த காஷாய மேல் ஆடையை அவர் மேலே கோபமாக அவர் முகத்தில் வீசி எறிந்துவிட்டு வேகமாக திருமலைக்கு சென்று விடுவதாக நிறுவ காட்சி இந்த நாடகத்தில் அமைந்தது. இதுவே கருமானப்படி காட்சி நாடகமாகும். சில நிமிடங்கள் கடந்தும் கம்பீர ராஜ்யவடி அணிந்து திரும்பி ஆலயத்துக்கு எழுந்தலில் இந்த நாடகத்தில் அந்த பிள்ளைகளுக்கு தீர்த்தம் போட்டு திரும்ப பரிசுத்த பிள்ளையாக ஆக்குவார்கள். பிறகு முகமலர்ச்சியுடன் தனது ஞான குழந்தையை நோக்கி, நாம் புத்தாடை அணிந்து வந்துவிட்டோம், நாம் உங்களை எல்லாம் ஆட்கொள்ள இருந்த இச்சம்பவத்தின் நினைவாக நீங்கள் எல்லோரும் விடுதிக்கு சென்று புத்தாடை குறைந்து ஆலயத்துக்கு வாருங்கள் என்று பகிர்ந்துவிட்டு தங்கள் அரியாசனத்தில் அமர்ந்து கொள்வார்கள். இதன் பிறகு அனந்தர் அந்தைகள் குழந்தைகள் எல்லோரும் தங்கள் விடுதிக்கு சென்று புத்தாடை படைந்து மிக்க ஆனந்த கழிப்புடன் ஆலயத்துக்கு திரும்பி வந்து தெய்வத்தை தோற்றம் செய்து வழங்குவது வழக்கம். இப்படி நிகழ்ந்து வந்த இந்த நிகழ்வைத்தான் புத்தாடை பணிச்சி கருமான கொடிக்காட்சி திருநாள் என்று இதற்கு பெயர் வைத்து ஒவ்வொரு ஆண்டும் நிகழ்ந்து வருகிறது. கொடிக்காட்சி நாடகம் முடிந்தவுடன் அனைவரும் புத்தாடை பணிந்து ஆலயம் வந்து தெய்வம் முன்பாக சபையில் அமர்ந்தவுடன் எல்லோரும் அமைதியாக தெய்வ திருநோக்கி அறிய எதிரில் அமர்ந்திருப்பார்கள். இந்த மௌனத்தை கலைக்க ஒரு பிரிவர் அன்றைய செய்தித்தாளில் வந்த ஒரு செய்தி எடுத்து பேசி விவரிக்க ஆரம்பித்தார். தெய்வமனதை கேட்க விரும்பலை. என்னடா இது, இன்று இவ்வளவு நடந்ததற்கு இந்த கலியுக பொய்யான இகமாயியே போக்கத்தானே உங்களை புத்தாடை படைந்து வர சொன்னோம். இதன் பிறகு அந்த உலக நேரத்தை பற்றியே இங்கே பேச வேண்டும் என்று விரும்புகிறீர்களே என்று சலிப்புடன் கோபமாக தெரிவித்தார்கள். சபை மீண்டும் அமைதியாயிற்று. சில நேரத்தில் மூத்த பிறவி தாரிதசிகள் உருவாகிய பிறகு நாங்கள் இப்போது பாவனைப்பு நன்னம்பிக்கை வசனத்தை இப்போது தங்கள் திரும்ப ஓதவிடுகிறோம். இதற்கு ஆண்டவர்கள் உத்தரவு தர வேண்டும் என்று மண்டியிட்டு வாய்ப்புட்டி உத்தரவை கேட்டார்.
தெய்வம் அவர்கள் சரி செய்யுங்கள் என்று உத்தரவு சென்றார்கள். உடனேயே ஆவிமோச மந்திரம் போத எல்லோரும் தயாராகி ஒருவர் கூற மற்றவர்கள் வாங்கி வந்தார். அதிலிருந்து ஒவ்வொரு வைகாசி திருவிழாவிற்கும் இந்த நன்னம்பிக்கை வைப்பு என்ற பாவ மன்னிப்பு வசனம் ஓதுவது வழக்கமாக ஆகியது. நூத்தி பேரை தொடரும். நமஸ்காரம். நமஸ்காரம். இன்றைய முக்கிய பேரிடை நமக்கு 110 வருடகால நிகழ்வுகளை வரிசையாக அப்படியே ஒவ்வொன்றாக நம் நினைவுக்கு தக்கபடி நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத மாமா ஏதோ படம் பிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அப்படியே வரிசையா தெய்வம் தோன்றிய காலத்திலிருந்து நடந்த நிகழ்வுகளை அவங்க இருக்கும் முறை நடந்த நிகழ்வுகளை மிக அழகாக நம்மளுக்கு அப்படியே படம் பிடிச்சு நம்ம கண் முன்னாடி காட்டினாங்க என்றால் அது மிகையாகாது. அதுல பிடிச்ச இது ரொம்ப கவர்ந்தது அந்த 1944 இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக தெய்வம் நடத்திய நாடகத்தையும் நமக்கு மாமா அவர்கள் இன்னைக்கு அதை நமக்கு ஒரு நிகழ்வாகவே நமக்கு தொடர்ந்து அதை எடுத்து காட்டினாங்கன்னா அது ரொம்ப அழகா இருந்தது. அந்த திருவிழாவுக்கு மட்டும் தெய்வம் எப்படி அந்த திருவிழாவை நடத்துறாங்க அப்படின்றத இன்னைக்குதான் அந்த சரித்திரத்தை நம்ம முழுமையா தெரிஞ்சு கொண்டோம். இந்த 1944 அந்த திருவிழாவை கொண்டாடுறதுக்கு அந்த கருமான குறிக்காட்சியும் புத்தாலை திருநாளையும் அதை ரொம்ப அழகாக அந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை நம்மிடையே பகிர்ந்து கொண்டாங்க. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பாம்பு ஒரு நிகழ்வு சொன்னாங்க. நம்ம பாட்டையர்கள் தவிர்க்கும் போல வந்தாரு. அந்த நிகழ்வும் ரொம்ப அருமையாக இருந்தது. அந்த பாம்பு தெய்வத்தை பார்த்துட்டு இருக்கும் போது இதுவும் பார்த்தோம்னா சுற்றி போய் திரும்பி வருவதும் அதுவும் அந்த நிகழ்வு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதையும் இன்னைக்கு மாமா அவர்கள் நமக்கு சொன்னாங்க. அப்புறம் நம்முடைய பெரியப்பாவுடைய பாடலை கேட்டதையும் அதையும் அந்த நிகழ்வுகளும் வரிசைக்கிரமமாக அதாவது தொடர்ந்து என்னென்ன நடந்தது அப்படியும் ஆரம்பத்துல இருந்து நமக்கு தெளிவாக அதை சொன்னாங்க. இதை நினைச்சு பார்க்கும்போது எப்படின்னா இன்னைக்கு நமக்கு விடிஞ்சது அப்படின்றத சொல்லலாம். எப்படி சொல்லலாம் அப்படின்னா நம்முடைய தெய்வத்தினுடைய திருவாக்கும்படி காட்டில் இருந்தவங்களுக்கு விடிந்தது, இப்போ பொழுது புடைந்தது முதல் நாள் அப்படிவாங்க. காட்டுல இருக்கவங்களுக்கு தான் முதல்ல விடியும் அப்படின்னா இதுக்கு அந்த பழமொழி அது. காட்டில் இருந்தவனுக்கு முதலில் விடியும் அப்படின்னா எப்படின்னா காட்டுல வேலை செய்யறதுக்கு விவசாயிகள் முதல்ல விடியறதுக்கு முன்னாடியே போய் உழவு தொழிலை மேற்கொள்வாங்க. எப்படா விடியும் நம்ம உழலாம் பயிர் செய்யலாம் அதுக்கான ஏற்பாடு செய்யறதான். அதனால காட்டில் இருந்தவங்களுக்கு தான் முதல்ல விடியும் அப்படின்றது மாதிரி ஒரு சொல் வழக்கு பழமொழி இருக்கு. ஆனா அவங்களுக்கு அது சொல்றது அப்படின்னா நமக்கு தான் அது பொருந்தும். அப்படின்னா எப்படின்னா இந்த அவாந்தர காட்டில் அதாவது மெய்வெளிச்சாலையாகிய இந்த ஊர்ல இருக்கோம்ல அவாந்தர காட்டில் இருந்தவர்களுக்கு தான் என்னுடைய பொருள் முக்கியமாக விடும். அதாவது இந்த அவாந்தர காட்டில் இருக்க நம்மைத்தான் நமக்குத்தான் இந்த லோகத்து சேவல் கூவி முதலில் யுக உதயம் ஆயிற்று அப்படின்னு தெய்வத்துடைய திருவாக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு இந்த விடிவு நாள் மிக சிறப்பாக நமக்கு தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக தெய்வம் தோன்றிய நிகழ்வுகளை அப்படி இருந்து ஆரம்பத்துல இருந்து அப்படியே தெய்வம் முதல்ல அந்த பழனிசாமியோடம் குருமாரிடம் பெற்றது, அப்புறம் அவங்க பத்திரிகை விட்டு பிரிந்தது, அப்புறம் பாட்டைகள் தொடர்ந்து சென்றது, அகிலவளம் வந்த நிகழ்வுகள், அப்புறம் அப்ப நடந்த நிகழ்வு 2 நிகழ்வுகளையும் அம்மா பகிர்ந்துக்கிட்டாங்க. முன்ன சொன்ன நிகழ்வுகள். அதுக்கப்புறம் குறிப்பு சொல்லி நம்ம திருப்பரங்குன்றத்துல மலையில போய் தவத்துல இருந்தது, தவத்துல இருந்து இறங்கி வந்த உடனே நடந்த நிகழ்வுகள், அப்புறம் அந்த தவத்துல இறங்கி வரும்போது அந்த நிகழ்வு நடக்குது. நமக்கு இந்த புத்தாடை குறிக்காட்சினாலையும் அந்த குறிக்காம நம்ம அணியர் நிகழ்ச்சி கட்டளைகளும் வருது. அதையும் சொல்லி அந்த அந்திக்கரை பக்கம் சாமியாரோட நிலைமையும் சொல்லி அதை விளக்கி நமக்கு இன்னமும் தெளிவாக அதை எல்லோரும் புரிந்து கொள்ளும்படியாக இன்னைக்கு மாமாவுடைய ஒரு சிறப்பான ஒரு முத்தி பெறுனா அது மிகையாகாது. மிக அழகாக தெளிவாக வரிசைக்கரமாக நமக்கு இந்த முத்தி பெறை விளக்கிய நமது மாமா மெய்வழி தந்தாமரை இந்த புதுகை நிகழ்ச்சி சார்பில் நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வகையில் நாம் இந்த சபையின் நிகழ்வை நிறைவு செய்ய அனைவருக்கும் நமஸ்காரம்.